காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்ட. இன்றைய வாக்குத்தத்த வசனம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு ஒரு கேள்வியை இயேசுவினிடத்தில் கேட்கிறான். அந்த கேள்விக்கு இயேசு சொன்ன பதில்தான் இது. இதை நான் இந்த நாள் தியானத்திற்காக ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பல காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். அவர் நம் தகப்பனாய் இருக்கிறார், அவர் நம் தேவனாய் இருக்கிறார், அவர் நம் இரட்சகராய் நமக்கு எல்லாமா இருக்கிறார். எனவே அவரிடத்தில் கேட்கிறோம். கேட்ட அநேக காரியங்களுக்கு நமக்கு பதில் பல நேரங்களில் கிடைக்கவில்லை. இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? பேதுருவின் கேள்விக்கு இயேசு சொன்ன பதில் என்ன? இப்பொழுது வரக்கூடாது, பிற்பாடு. பல கேள்விகளுக்கு பதில் ஒருவேளை இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிற்பாடு நிச்சயம் உண்டு. நான் கேட்ட காரியம் இன்று எனக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் பிற்பாடு நிச்சயம் கிடைக்கும். காரணம், நான் யாரிடத்தில் கேட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயம் எனக்கு தெரியும். நான் யாரை நோக்கி வேண்டி இருக்கிறேன் என்கிற நிச்சயம் எனக்கு தெரியும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இப்பொழுது தராதது அவரிடத்தில் இல்லாததுனால் அல்ல, இப்பொழுது தேவன் தராதது அவரால் முடியாததுனாலும் அல்ல. பேதுருவின் நிலை இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேதுருவை ஏன் இப்போ வரக்கூடாதுன்னு சொன்னார்னா, இப்போ வந்த நிச்சயமாக அவன் மறுதளிச்சிடுவான். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கீழே படிச்சிங்கன்னா தெரியும், 37வது வசனத்தில், நான் இப்பொழுது உமக்கு பின்ன ஏன் வரக்கூடாது அப்படி கொஸ்டின் பண்ணுவான். அப்போ இயேசு சொல்வார் 38வது வசனத்தில், சேவல் கூறுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இது கோபத்தில் பேதுரு மேலே சொன்னதல்ல. இப்பொழுது பேதுரு வந்தால் அவனால் நிற்க முடியாது, அவனால் அதை மேற்கொள்ள முடியாது என இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். எனவே தான் இப்பொழுது வேண்டாம் என்றார். நாம் கேட்ட பல காரியங்களை இப்பொழுது அவர் தராமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அதை சரியாய் நம்மால் சுதந்திரிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். எனவே அவர் நம்மை உருவாக்கின பிற்பாடு நமக்கு வேண்டியதை செய்வார், நமக்கு வேண்டியதை தருவார். பிற்பாடென்று பேதுருவை பார்த்து சொல்ல காரணம் என்ன? அப்போ பேதுரு இன்னும் உருவாக்கப்பட வேண்டி இருக்கிறது, பேதுரு இன்னும் பலப்பட வேண்டி இருக்கிறது. கர்த்தர் அதை தான் சொன்னார், நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் நிற்பீர்கள். இப்பொழுது வேண்டாம் என்றார். ஆனாலும் பேதுரு முன்னாக சென்றான், அவனால் நிற்க முடியவில்லை. கர்த்தர் பிற்பாடு என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அதே போல வந்தது, பேதுரு நின்றான். என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த நாளிலே எதிர்பார்ப்போடு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் பல காரியங்களை கேட்டும் இன்னும் எனக்கு பதில் இல்லையே என்று. இப்பொழுதுதான் இல்லை, பிற்பாடு உண்டு. இப்பொழுது இல்லாததை குறித்து இனி என்றைக்குமே எனக்கு கிடைக்காது, இல்லாமல் போயிடும்னு ஒருபோதும் எண்ணாதிருங்க. நாம் யாரிடத்தில் கேட்கிறோம் என்கிற நிச்சயம் இருக்குமானால் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன? இப்பொழுது இல்லை, நிச்சயமாக பிற்பாடு உண்டு. இந்த நம்பிக்கையிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே,
எங்களுக்குள்ளே நம்பிக்கையை உண்டாக்குகிறவரே, பல காரியங்கள் நாங்கள் இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் நீர் உம்முடைய வேளையிலே செய்கிற தேவனாய் இருக்கிறீர். நிச்சயமாய் இன்று இல்லை என்றாலும் எங்கள் கண்ணீருக்கும் எங்கள் ஜெபத்துக்குமான பதிலை பிற்பாடு காணும்படி செய்வீர் என நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். நீர் தேவனப்பா, நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை இந்த நம்பிக்கையில ஸ்திரப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.